சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் அவங்க மாமாவுக்கு கொடுத்த வேலை 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு உன் புருஷனை உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இவ்ளோ சீப்பாலாம் என் அப்பாலாம் நடந்துக்க மாட்டாங்க. பணம் கொடுத்திருக்காங்க, இவரு வாங்கியிருக்காரு. பார்த்திபனோட மதிப்பு 2 லட்சம் தானே அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இவரு வாங்கி வச்சுக்கிட்டாரு. நீங்க அவங்க வீட்டுக்கு போனதே முதல்ல தப்பு. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டதும் தப்பு. எனக்கு கூட தெரியாம அவர் அங்க வேலைக்கு அனுப்புனதும் தப்பு. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப அவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இளமதி சொல்ற? தெரியாதனமா பணம் வாங்கிட்டோம். பணம் வாங்கினதுக்காக எல்லாம் போய் உள்ள வைப்பாங்களா? இன்னும் கூட அவங்க அப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இளமதி, இளமதி, நான் வேணா அந்த நகையை கூட திருப்பி கொடுத்துடுறேன். அவரை மட்டும் வெளியில கூட்டிட்டு வந்துடுடா. அவரே நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப போய் நகையை கொடுக்கறேன் என்ன விட்டுருங்கன்னு சொன்னா போலீஸ் கேக்குமா இல்ல கோர்ட் தான் கேக்குமா? இனிமே கோர்ட்ல போய் அவர் பண்ணலன்னு நிரூபிச்சாதான் உண்டு. ஒருவேளை உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்துல தான் நகையெல்லாம் வாங்கினேன்னு அங்க போய் சொல்லு. சரி, எப்ப கோர்ட்டுக்கு கேஸ் வரும்? என்னைக்கு நான் இதெல்லாம் போய் சொல்லணும்? நான் சொல்றேன், அன்னைக்கு வந்து சொல்லு. அவங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்து தான் அவரை உள்ள வச்சாங்கன்னு சொல்லு. அவர் கண்டிப்பா வெளில வந்துருவாரு. சரிடா, கண்டிப்பா நான் சொல்றேன். அப்பாவியான என் மாமாவை வேலைக்கு வச்சு அவரை பகடக்காயாக்கி ஜெயிலுக்கு அமிச்சு தோ இவரை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்ககிட்ட பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பணம் இல்லாதவங்கள உள்ள தூக்கி வைப்பீங்க. அதையெல்லாம் பொறுத்துட்டு இருக்கணுமா? நீங்க வெளியில வந்துட்டீங்க, ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சது, நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா பிரச்சனை வேற ரூபத்துல ஆரம்பிச்சிருச்சு. கதிர் வந்து இப்படி அபாண்டமா பழி சொல்லிட்டு போறாரு. அவர் மாமா அவராதானே சரண்டர் ஆனாரு. இவர் என்னடான்னா நாம பணம் கொடுத்து சரண்டர் ஆக சொன்னோம்ல சொல்றாரு. ராஜி, அவன் அப்படி சொல்லாம இருந்தாதான் நாம ஆச்சரியப்படணும். இல்லாத நடக்காத ஒரு விஷயத்த எப்படிங்க இப்படி வாய் கூசாம பொய் சொல்ல முடியுது? கதிர் சொல்றத நம்பி சௌந்தர்யா வேற கோச்சிக்கிட்டு இருக்கா. அவ கோச்சிக்கிட்டா இருக்கா? அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சாப வார்த்தையா தான் இருக்கு. ஏங்க, நம்ம எண்ணம் நல்லா இருக்கிற வரைக்கும் யார் சாபமும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. ராஜி, நீ ஒண்ணு கவனிச்சியா? என்னங்க? கதிரோட மாமா நான் பண்ணேன்னு சொல்லிதான் உள்ள போனான். ஆனா கதிர்கிட்ட நாம பணம் கொடுக்க போய் தான் உள்ள போயிருக்கேன்னு மாத்தி சொல்லிருக்கான். இதுல இருந்து உனக்கு தெரியல உள்ளுக்குள்ள ஏதோ கேம் நடக்குதுன்னு? இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக போகுது. இதனால நம்ம வீட்டுல சௌந்தர்யா பிரச்சனை பண்ணுவா, அங்க இளமதி பிரச்சனை பண்ணுவா. என்னங்க சொல்றீங்க? என்ன கேம் யார் பிளே பண்றாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது கரெக்டா தெரியல ராஜி. ஒண்ணு செய், நீ நம்ம லாயருக்கு போன் பண்ண. பார்த்திபன் நான் சொல்லிதான் எனக்காக சரண்டர் ஆனாருன்னு சொல்லி நான் உள்ள போயிடுறேன். என்ன இப்படி சொல்றீங்க? முதல்ல பார்த்திபனை வெளில எடுப்போம், இல்லைன்னா தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடும். இல்லங்க,
நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் லாயர் கிட்ட பேசுறேன். பார்த்திபன் பண்ணாம சரண்டர் ஆயிருக்க மாட்டாரு. இப்ப அவர் மாத்தி பேசுறாரு. அப்போ அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்காம நீங்க எதுக்கு வாலண்டரியா உள்ள போனோம்? அவர் சும்மாலாம் சரண்டர் ஆயிருக்க மாட்டாரு. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணிக்கலாம். வேண்டாம் ராஜி, நான் சொல்றத கேளு. நீ லாயரை வர சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாண்டி, திடீர்னு சாமியாரா மாறிட்ட? கோயிலுக்கு மாலை போட்டிருக்கியா இல்ல ஏதாவது வேண்டுதலா? வேண்டுதல் தான். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? அப்பாவுக்காக வேண்டிட்டு இருக்கேன். அப்பா பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் கோயில் அங்க பிரதட்சணை பண்றதா வேண்டிட்டு இருக்கேன். நான் நேர்த்தி கடனை நிறைவேற்றணும், அதுக்காக தான் விரதம் இருக்கேன். நாளைக்கு அங்க பிரதட்சணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். உண்மையாவே அவங்க உன்னை புள்ள மாதிரி பாக்குறதுக்கு நீயும் அவங்கள பெத்த அப்பா அம்மா மாதிரி பாக்குற. நீயும் இந்த வீட்டுல ஒருத்தன்னு ப்ரூவ் பண்ற. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாண்டி. ஆமா, என்னம்மா என்னம்மா இப்படி பாக்குறீங்க? உண்மையாவே உன்னை நான் என் பிள்ளையா தானப்பா பாக்குறேன். அம்மா, நான் எப்போதும் இந்த வீட்டு வேலைக்காரன் தான்மா.